வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆரி ஓகே பேபி சேனல்ல இருந்து நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவரோட தமிழ்லண்டா தங்லேஃப் விஜயகாந்த் ஸ்பைடர்மேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல. ஸோ அந்த வீடியோக்கு தான் நம்ம இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம கீழே ரெட் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹேர்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். கோபமாக இருந்தேன். ஸ்பைடர்மேனில் ஒரு டப்பிங் போடுறேன். இந்த சார் உங்கள் ஒய்ஃப்கிட்ட ஃபோன் வந்துருக்குன்னு ஒரு திரும்பி பார்ப்பார். வீட்டில் போட்ட மொசைக் நல்லா இல்லை, அவன் மூஞ்சி போட்டு தேய்க்க சொல்லு அப்படின்னு. உடனே கோராய், என்னடா வீட்டில் சட்டை போட்டு வந்தியா? சமையல் அறைக்கு மொசைக் போடலாமா இல்லை டைல்ஸ் போடலாமான்னு கேட்டு சொல்ல சொன்னாங்க. மண்ணலியின் தலையில் போட சொல்லு. சரி சார். 2017 எம்எஸ் பாஸ்கர் ஐயாவை ஃபுல்லி ஃபிலிமி தமிழ் சேனலில் இன்டர்வியூ எடுக்கும்போது எப்படி கிளிசரிங்கே போடாமல் அழுகிறீங்க, எப்படி இப்படி நேச்சுரலாக ஒரே டேக்கில் லென்த்தி ஷாட்லாம் நடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு கேஷுவலாக அங்கேயே அப்போவே லைவ்ல நடிச்சு காட்டியிருப்பாரு. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரியா? அந்த வாய்ஸே நீங்கள் வந்து பாபு என் கூட கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரியான்னு கேட்கக்கூடாது. சமுதாயம் என்ன பண்ணுது, என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குது? 24 வயசு போய் 6 வயசு குழந்தைய கெடுத்து கொள்றாயா அப்படின்னா அந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அந்த கொடுமை எனக்கு தெரியணும். பாருங்க, கண்ணீர் வந்து இந்த மூக்கு நுனியில் வந்து நிற்கும். 8 தோட்டங்களில் கிளிசரின் போட மாட்டேன். நான் கணேஷை சொன்னேன், கணேஷ் நம்பி மான ஒரே ஷாட்டில் எடுனாப்பா, ரொம்ப லென்த்து பாரு, ஜனங்க எந்திரிச்சு போனாங்கன்னா நான் பொறுப்பு. ஏன் கொலை பண்ணலன்னு கேட்குற அளவுக்கு கொலை பண்ணுறது அவ்வளோ சாதாரணமாகி போச்சு இல்லை. இடைக்கு இடைங்கிற மாதிரி கொலை தீர்வாகாது தாயி. என் ஒய்ஃபு தெய்வம் சார், சாமி சார். எனக்கு கல்யாணம் பண்ணி 30 வருஷம் என் கூட வாழ்க்கை நடத்தி நேச்சுரல் அப்படியே நடிக்கிறாருல்ல. அப்படிங்கும்போது கண்ணில் தண்ணி வந்துடணும். இங்கே வேர்லேயே தப்பு இருக்கு. கிளையை விட்டு என்ன பிரயோஜனம்? 3வது உலகப் போர் என்னைக்கோ ஆரம்பமாயிடுச்சு. அது பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போரில் எதிரி கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனால் உங்கள் பக்கத்துலேயே இருப்பான். ஏன் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பான். என்ன இந்த பூமியில் ஒழுக்கம், மனிதாபமானம் எல்லாமே செத்து போச்சு. இது எல்லாமே இவ்வளவு நாள் கழிச்சு இன்னும் எனக்கு மைண்டில் இருக்க. எம்எஸ் பாஸ்கர் ஐயா தமிழ்ல நிறைய மாடுலேஷன்ல பேசுவாரு. ஒரு கேரக்டருக்குள்ளார போயிட்டாருன்னா அந்த கேரக்டர் ஊர் ஸ்லாங் இவருக்கு பக்காவா வரும். திருநெல்வேலி ஸ்லாங்கு அப்படியே கொண்டாந்து அப்படியே வச்சுட்டு அந்தானிக்கு போயிடணும். இன்னும் நேரம் வந்தனக்கு இதெல்லாம் அடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு அடிச்சு செத்து போகாது. இந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் டும் டும் நல்லா இருக்கும். அதுல இருந்து சூப்பரா இருக்கும். அது கேக்குறதுக்கு இங்க என்ன தப்பு பண்ணிட்டு அந்த ஸ்பீடா அந்த ஃப்ளோல வந்து கேக்குறது நல்லா இருக்கும். இந்த இது லாங்குவேஜ் வந்து நாங்க வந்து இது பண்ணல, அது நல்லா இருக்குன்றது சொல்றோம். எனக்குமே இந்த திருநெல்வேலி எல்லாருமே சொல்லுவாங்க கன்னியாகுமரி பாஷை வந்து ஏதோ புரியாது, வித்தியாசமா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த திருநெல்வேலி லாங்குவேஜ், மதுரை, இந்த ஸ்லாங் எல்லாமே இவரோட வாய்ஸ்ல கேட்குறப்ப வந்து நல்ல யூனிக்கான ஒரு இதில் இருக்கும். எனக்குமே வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் வந்து என்னோட ஊரில், அந்த பையன் வந்து திருநெல்வேலி ஏன் என்னல பண்ண நீ அப்படின்ட்டு வந்து பேசும்போது எனக்கு வந்து நம்ம, அதாவது சென்னை மக்களுக்கு வந்து கன்னியாகுமரி பாஷை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்லாங்காக இருக்கும். ஆனால் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கு திருநெல்வேலி பாஷை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்லாங்கில் இருக்கும். அது நல்லா இருக்கும் கேட்குறது. வீணா அடிப்படி செத்து போகாது சொல்லி இப்படி இந்த ரேஞ்சில் இருக்குது ட்ரெஸ். நாங்கள் இந்த மாதிரி கம்மி ரெடி நான் நினச்சேன் காது மேலே கம்மி அதுக்கு போயிட்டு தெரியுமா. இவர் என்னதான் தமிழ்ல நிறைய வட்டார பாஷைகள் பேசினாலும் இவரோட தூய தமிழுக்கு என்ன மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க. அந்த தமிழ் இவருக்கு நிறைய புக்கு படிக்கிறதுனால வந்திருக்கு. குறிப்பா சித்தர்கள் புக்கை இவரு நிறைய படிப்பாரு. எந்த அளவுக்குன்னா ரஜினி சார், கமல் சாரே அதை பத்தி இவர்கிட்ட கேட்கிற அளவுக்கு. நான் வந்து ஒரு பெரிய சித்தர் ரசிகர். சித்தர்களை பற்றி நிறைய படிப்பேன். பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் பூண்டோடி ஆடி முடிந்தவின் செத்து கிடக்கும் பிணத்தருகே இனிச்சாம் பிணங்கள் என்று கத்தும் கிடக்கின்ற கான் கையில இப்படி காலத்தேன் பண்ணத்தார் சொன்னாங்க. இதோட வேற செத்து போய் கிடக்கிற பணத்துக்கிட்ட இனிமேல் சாவப்புற பணமெல்லாம் நின்று கத்துதேன்ட்டாங்க. அதே மாதிரி சிவபாக்கியர் சொல்லியிருக்கிறாங்க. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மனமன் என்று சொல்லும் தருமை நடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில்
கடவுள் உனக்குள்ளேயே இருக்கும்போது நட்டு வச்சிருக்கிற கல் பேசுமா? உருவ வழிபாடுன்றது கான்சன்ட்ரேஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அந்த கல்லில் தான் தெய்வம் இருக்கிறது என்று ஒருவன் சொன்னால் அது ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 நின்ற மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி என்று இந்த பாட்டை சொல்லவே மாட்டாங்க இப்போ யாரும். சரி, இவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்னு இவர் எல்லா லாங்குவேஜும் பேசுவார். இதில் தக்கே ஒரு தடவை இவர் ஃப்ரெஞ்சு டேரக்டர் கிட்ட ஃப்ரெஞ்சு டைலாக் பேசி காட்டினது தான். ஒரு நடிகராகப்பட்டவன் நிச்சயமா எப்படின்னு கேட்டீங்கன்னா சார், எல்லா லாங்குவேஜஸையும் கற்றுக்கணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைரக்டர் ஒருத்தர் வந்திருந்தார், ஃப்ரான்ஸ்லேருந்து. ஒரு டெலிஃபிலிம் ஒன்று பண்ண போகிறேன்னு சொன்னார். ரைட் ஓகேன்ட்டு நான் பார்த்துட்டு, சரி சார் ரைட் ஓகே வாட் ஓகே அப்படின்னா, 1 week செஞ்ச டைலாக் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு. Notre boucle est peut-être fier de ses ressources naturelles. Et grâce à nos deviendrons de bienfaits pour tous les humains. Nós então glissamos das ressources naturelles. Lumetu zalitu lembrança em cima de uma madras bem filha de roça internacional. Lero tombe da outra o chama da ficha da brisa da tempestade. Tava lembra da brisa nós francinal. அப்புறம் ஒரு இடத்துல சின்ன ஒரு தடுமாற்றம் வந்தது தெரியுமா? அது கூட அந்த ஒரு சின்ன செகண்ட் எனக்கு டவுட் வந்ததுதான். Lumetu zalitu lembrança em cima de uma madras. அது 20-22 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது. அது இப்பதான் மறுபடியும் உங்களுக்கு நம்மெல்லாம் இப்போ ஒரு வரி ஒரு 2 வரி திருக்குறளை இன்னைக்கு கேட்டா காலையில் என்ன சாப்பிட்டேன்னு மத்தியானம் கேட்டா மத்தியானம் ஞாபகம் இல்ல நிறைய பேருக்கு வந்து இந்த திருக்குறள்ல இருக்கிற 2 வரியை கேட்டா கூட இப்ப கேட்டாலும் சொல்றதுக்கு வந்து அவ்வளோ மூச்சு திணறுவோம், அவ்வளோ யோசிப்போம். ஆனா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசின அந்த ஒரு டைலாக வந்து இப்போ யோசிச்சு பேசுறதுங்கிறது அப்பா 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 ஹேட்ஸ் ஆஃப் அம்மா. ஆமா, இப்போ ஆக்சுவலா நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து காலைல நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா ஒரு 2 செகண்ட் எப்படி சாப்பிட்டோமா என்ன சாப்பிட்டோம் நேத்துக்கு தான் தோசை சாப்பிட்டோமாங்கிற யோசிக்கிற மைண்ட் செட்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு இதுல இருக்கும்போது அவங்களும் அந்த இதுலேருந்து வந்தவங்க அந்த ஒரு ஜென்ரேஷனில் தான் அந்த ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதை இவ்வளோ தூரத்துக்கு ஞாபகம் வச்சுட்டு பண்ணுறதுங்கிறது ஹேட்ஸ் ஆஃப் அப்பா. MS பாஸ்கர் ஐயா இப்போ இவ்வளோ லெஜெண்டரியாக ஆக்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் அவரோட ஆரம்ப காலங்கள்லேருந்து இப்போ வர டப்பிங் ஆர்டிஸ்டாக வேலை செஞ்சது தான். அதுவும் அவர் அப்போ எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாருங்கிறத கேட்டால் நம்ம பண்ணுறதெல்லாம் ஒரு துளி கூட இல்லைன்னு தோணும். நைட்டு 2 மணிக்கு டப்பிங் முடியும். அதான் நார்த் உஸ்மான் ரோட்டில் முடியும். பஸ் இருக்காது. அங்கேருந்து நடந்து நான் வீட்டுக்கு வரும்போது 3:45 மணி ஆகும். போரூர் வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு குளிச்சுட்டு 5 மணிக்கு ஃபஸ்ட்டு பஸ், 6 மணிக்கு வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து ஆனந்த் ஹவுஸுக்கு ஓடுவேன். துப்புன்னு ஓடுவேன். பேக்கில் ஒரு பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு, அந்த பேக்குக்குள்ளே ஒரு ஷர்ட் இருக்கும். ஓடி போய் தியேட்டருக்கு போன உடனே என்ன பண்ணுவேன், கொஞ்சம் வேர்வாரணும், அங்கேயே பாத்ரூமில் குளிப்பேன். போன உடனே இந்த சோப்பை போட்டு அந்த வேர்வையில் நனைந்து போயிருக்கிற ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து வாஷ் பண்ணுவேன். வாஷ் பண்ணி காய வச்சுட்டு நான் புதுசாக எடுத்துகிட்டு போயிருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நிற்பேன். கரெக்டாக 6:30 மணிக்கு. எப்படா போனேன், நீ எத்தனை மணிக்கு போனேன், எத்தனை மணிக்கு வந்தேன், எதுவும் கேட்க மாட்டேன். வந்துட்டேடா வந்துட்டா வெரி குட் அப்படிம்பாங்க. இவர் பண்ண கேரக்டர் எல்லாமே ரொம்ப ஐகானிக்கா இருக்கும். அந்த அளவுக்கு அவரோட கேரக்டர் நல்லா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் சும்மா இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும்னு நடிச்சிட்டு போகாம அதுக்கு அவர் பண்ற ஹோம்ஒர்க்கை நீங்க பார்க்கணுமே. 2007 மொழி படத்துக்கு பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவார்டு இவருக்கு கிடைச்சது. ஆனா அந்த கேரக்டருக்கு இவர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாருன்னா, நைட்டு பூரா தூங்கணும். அந்த கேரக்டர் ஒரு பிரமை இருக்கணும் பேசல. மகன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போனதை உணரல. இன்னும் ராத்திரி பூரா தூங்குறது கிடையாது, உட்காந்துக்கிட்டே இருக்கிறது வீடு வெளியில். காலையில் அப்படியே ஒர்க் அவுட் போகிறது, ஹெவியாக வெயிட்ஸ் எல்லாம் போடுறதில்ல. வெயிட்ஸ் போடுவேன், ஆனால் அந்த நேரத்தில் போடல. ட்ரெட்மில் இல்லைன்னா நடக்கிறது. தூக்கம் நல்லா சொக்கும்போது ஷூட்டிங் போகிறது, போயிட்டு அப்படியே படுக்கிறது. அப்படி எழுந்தோம்னாக்கா அந்த பிரமை அப்படியே இருக்கும். ஆனால் அந்த பிரமை இருக்கும் பொழுதும் அந்த தூக்க கலக்கம் இருக்கும் பொழுதும் டைலாக்கை மிஸ் பண்ணாமல் பேசுகிறது தான் எனக்கு டப்பிங்கில் கிடைச்ச ட்ரைனிங். பாகுபலி படத்துல பெருசா பேசப்பட்ட ஒரு விஷயம்னா அதுல அவங்க புதுசா உருவாக்கின கிளிக்கிங்கிற லாங்குவேஜ் தான். ஆனா அதை MS பாஸ்கர் ஐயா 2010லயே பண்ணிட்டாரு. இது ஒரு புது பாஷை பேசணும், என்ன மாதிரி வேணும்னு கேட்டேன். தெரியாது, பாஷை புதுசா. எனக்கெல்லாம் முன்னாடி ரொம்ப காலம் முன்னாடி மாமா வைத்தியன்னு ஒருத்தர், அவர் இது மாதிரி பேசுவார். கருகூரில் பற்றி ட்ரை பண்ணுறியா
வீட்டிலேருந்து இப்போ தான் வரியா அப்படின்னு அர்த்தம் அது. அதுக்கு பிறகு என் நண்பன் சின்னி ஜெயந்தி பேசினான். ஸோ இதை நான் கொஞ்சம் கரெக்டாக இந்த வார்த்தைகள் இது அப்படின்றத நான் நோட் பண்ணிக்கிட்டேன். அது நானாக பேசுனது தான். குதிரையில் வருவோம், குதிரையில் வந்துட்டு பேசுவோம். யாருன்னு தெரியுமாடா ஆத்திரிகேசா எங்கிட்ட விளையாடுறீங்க ஏற்றுங்கடா குதிரையில் இதுதான் சார் மீனிங். இதுக்கு பேசுங்க சார் இந்த மிஸ் குலாத்தூர் ஒத்திருக்கேசா கம்பக்ஷத்தை லிரியாமிக்க சொல்லுத்துமா ஆரன்ஸ் மாஸ்டர் சொன்னார், நீ டப்பிங்கில் செத்த பாருங்க ஒரு எழுத்து மிஸ் ஆகாது நீங்கள் பாருங்கன்னா அதே மாதிரி பேசுங்க. கசா அப்படின்னா இடம், சொந்த டிக்ஷனரியா. கம்பக்ஷ் அப்படின்னா கொண்டுடுவேன், மல்லிச்சு அப்படின்னா மன்னிச்சிருங்க. இதெல்லாம் அந்த இடத்துல அங்கேயே அப்பவே இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். கரலீச்சா டங் பத்துலியா சிங்கம்னா பெரிய பருப்பா சிட்ட கூட்டப்போ என்ன நடக்க தெரியுமா? இங்க சப்பா செட்டு கிட்டப்பா இங்க சிப்பியா தூரி இங்க சப்பா தவுதோ உங்க சிப்பியா போ. இவங்க அம்மா கொடுத்த போல அவங்க கட்ட போறான், அவங்க அம்மா கொடுத்த போல நீ கட்ட போற. எம்எஸ் பாஸ்கர் ஐயாவோட இன்டர்வியூலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அவரை பற்றி பேசுறதை விட மற்ற ஆக்டர்ஸை புகழ்ந்து பேசுறது தான் நிறையா இருக்கும். ஒரு அண்ணான்னு சொல்லலாம், அம்மான்னு சொல்லலாம், எல்லோரையும் ஒரு தாய்ப்பாசத்தோடு பார்ப்பார். பற்றி சாப்பிட்டு இருப்பார், அவன் இல்லை இருப்பார். நான் எங்கேயாவது வந்து எனக்கு இங்கே அங்கேயா போய் உட்காரிங்க உட்காரன் இருக்கிற ஐட்டம் எல்லாம் வந்துருக்கும். இவ்வளோ பெரிய கரண்டிங்க அதில் மட்டன் அள்ளி வைப்பாங்க, இன்னும் ஒரு கரண்டி வைக்கிற 2 கரண்டி பாஸ்கர் நல்லா சாப்பிடுவோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு இவ்வளோ பெரிய டம்ளர் நிறைய பாயசம். அண்ணா என்னென்னா இது சாப்பிட்டு நான் வரமாட்டேன் ஷூட்டிங்கு. ஒன்று டைரக்டர் பாஸ்கர் நல்லா சாப்பிட்டாலும் தூங்கிட்டு ஒரு 4-4:30 மணிக்கு 4:30 மணிக்கு வருவியா 4 மணிக்கு அது ஏன் ஸ்டார்ட்லாம் எடு அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அவர் மேல அப்படி வச்ச ஒரு பாசம் தான் அவரோட கடைசியில அவ்வளோ ஒரு கதறி அழுத. இல்லை யாரா இருந்தாலுமே கை சோறு ஊட்டின மனுஷங்களை வந்து மறக்க முடியாது. அவங்களோட என்ன சொல்றது அந்த உணர்வுன்றது வந்து அது ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அது வந்து உணர முடியும். அந்த மாதிரி ஒரு உணர்வு நம்ம மேலே பாசம் காட்டி நம்மளை வளர்த்தவங்கள வந்து ஆஃப்டர் ஆல் நம்ம அவரை பற்றி படித்து படங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட நமக்கே வந்து அவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குங்கிற பட்சத்தில் கூட இருந்து பார்த்து வளர்ந்தவங்களுக்கு அவர் மூலயமா வளர்ந்தவங்களுக்கு எவ்வளோ வலி இருக்குங்கிறது. இவர் ஆக்சுவலாக அந்த வீடியோ இவர் அழுத வீடியோலாம் பார்க்கும்போதுலாம் ஒரு மாதிரி நம்ம மனசே ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன நீங்கள் இதுக்கு உதாரணமாக தான் நீங்கள் அவரோட ஊர்வலத்தில் பார்த்துருப்பீங்க. வரையும் அரசியலுக்கு அவங்களுக்கு வராத ஒரு கூட்டம் இவருக்கு வந்தது காரணம் இவரால் சாப்பிட்டு வளர்ந்தவங்க, அதனால தான். ஸோ ஓகே, நம்ம டாபிக் நம்ம எங்கேயோ அங்கே மாதிரி போகிறோம். ஸோ எம்எஸ் பாஸ்கர் அவரை பற்றி நம்ம இப்போ சொல்ல போனோம்னா எனக்கு டக்குன்னு ஒரே ஒரு லைன் தான் தோணுச்சு, டோன்ட் ஜஸ்ட் ஜட்ஜ் a book by its cover. இது மட்டும்தான் ஆளை பார்த்து எடை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நம்ம எம்எஸ் பாஸ்கர் ஐயா அவர்கள் தான். ஏன்னா நான் வந்து இவரை முதல்ல பார்த்து வந்து இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா ஷோ அந்த ஒரு ஷோ வந்துச்சுல, அதில் வந்துட்டு இவர் வந்து பட்டாபின்ற ஒரு கேரக்டர்ல வந்திருப்பாப்ல. பட்டாபின்ற ஒரு கேரக்டர் எனக்கு எம்எஸ் பாஸ்கர்னு சொன்னோன்னு அந்த எங்களண்ணா படத்துல ஒரு அந்த குடிகாரன் கேரக்டர் வரும் திரும்ப டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் ஆறது அந்த ஒரு மூவியா தான் இருக்கும் எனக்கு. ஆனால் ஸ்பார்க் ஆனது நான் ஃபர்ஸ்ட் அவரை வந்து பார்த்தது வந்து அந்த அந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படின்ற சன் டிவியில் ஒரு ஷோ வந்து போயிட்டு இருந்துச்சு. அதில் வந்து இவர் வந்து பட்டாபி அப்படின்ற ஒரு பேரில் வந்து நான் இவரோட நேம் அப்போ கூட எனக்கு அவரோட நேம் எல்லாமே வந்துட்டு தெரியாது. பட்டாபி அப்படின்னு தான் எந்த படத்தில் பார்த்தாலுமே இவர் பட்டாபி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்புறமா தான் எனக்கு அவரோட நேமே வந்துட்டு தெரிய வந்துச்சு. தென் அவரோட கேரக்டர்ஸ் பற்றி சொல்லணும்னா ஒரு படங்கள்லையும் இது சொன்னது மாதிரி ஒரு படங்களையும் ஒரு கேரக்டர் இப்போ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே யூனிக்கா இருக்கும். இப்போ ரீசனா அந்த பார்க்கிங் மூவில கூட அந்த கேரக்டர் 2 டிஃப்ரெண்ட் ரோல். பட் ஆனா இவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நம்ம வந்து பார்க்க முடியுமாங்கிற மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர்ல இவரால இப்படி கூட பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு இந்த படம் இருந்தது. ஸோ அவர் அதாவது காமெடி ரோல்னா அந்த காமெடி சென்னை பஸ்ஸில் அப்படின்ற ஒரு கேரக்டர். அப்புறம் நான் சொன்ன அந்த டும் அதில் வந்து அந்த டாக்டர் கேரக்டரில் வந்து அந்த திருநெல்வேலிக்காரர் மாதிரியே வர்றது. தென் அதுக்கப்புறமா வந்து இன்னொரு படத்தில் கூட நடிச்சிருப்பாப்பில்ல, அந்த சுத்த தமிழில் ஒரு படத்தில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அது இந்த சூதுகவும் தானே? இல்லை, சூதுகவும் இல்லை, அதில் சூதுகவும் இல்லை.
இல்லை அது ஒரு சம் மூவி. அதில் வந்து இவங்களை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போகும்போது நீங்கள் என்னை வக்காரு என்பதற்கு இது அர்த்தம் இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அது சுத்த தமிழில் அழகாக வந்து யாரால பேச முடியுமோ இல்லையோன்னு எனக்கு தெரில. அது வந்து அவரால் தான். இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு சுத்தம் அவர் வந்து அவருக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை ஞாபகம் வச்சு இப்போ சொல்கிறாருன்னா அவரால் மட்டும்தான் இதை வந்து நடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மெமரி பவர் அவருக்கு இருக்குது. அதாவது லெஜெண்டுன்னே சொல்லலாம் அவரை. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காப்புல. ஸோ அவரை பற்றி நிறைய விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஃபார் this video for Are You Okay Baby channel. Are You Okay Baby channel. நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம நிறைய வீடியோஸ் இவங்க சேனல்லேருந்து எடுத்து பண்ணுறோம். அவங்க சேனலுக்கு நம்ம இது வரைக்கும் கிரெடிட் கொடுத்தது கிடையாது. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துக்கிறேன் நிறைய விஷயங்களை அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஸோ எனிவே உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்குடன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.